மதுரை அருகே ஸ்ரீ ஆண்டி பாலகர் சுவாமி திருக்கோவிலில் ராஜகோபுர மகா கும்பாபிஷேகம் திருவிழா வெகு விமர்சையாக நடைபெற்றது. மேலூர் செம்மணிப்பட்டியில் உள்ள ஸ்ரீ ஆண்டி பாலகர் கோவிலில் சோழர் காலத்து முறைப்படி கருங்கற்களால் ஆன ராஜகோபுரம் அமைக்கப்பட்டு மகா கும்பாபிஷேக விழா கோலாகலமாக நடைபெற்றது. முன்னதாக கடந்த 2ஆம் தேதி கணபதி பூஜையுடன் தொடங்கி விநாயகர் பூஜை, விஷாந்த் சந்த பூஜை, வேதிகா அர்ச்சனை மண்டப பூஜை உள்ளிட்டவை நடைபெற்றன. பின்னர் 4 கால யாகசாலை பூஜைகள் நடைபெற்றது. யாகசாலை பூஜையில் விழா குழுவினர் உட்பட அந்த பகுதியை சேர்ந்த ஏராளமான பக்தர்கள் திரளாக கலந்து கொண்டு சுவாமி தரிசனம் செய்தனர். இதனைத் தொடர்ந்து யாக குண்டத்தில் வைக்கப்பட்ட புனித நீர் கலசங்கள் மூலம் சிறப்பு அபிஷேகத்திற்கு யாகசாலையில் இருந்து ராஜகோபுரத்திற்கு கொண்டு செல்லப்பட்டது. அங்கு அருள்மிகு ஆண்டி பாலகர் கோவிலுடைய விமானத்திற்கு மகா கும்பாபிஷேகமும் ஆராதனையும் நடைபெற்றது. தொடர்ந்து பக்தர்கள் மீது ட்ரோன்கள் மூலம் புனித நீர் தெளிக்கப்பட்டது. இதில் கலந்து கொண்ட சுவாமி தரிசனம் செய்த பக்தர்களுக்கு அன்னதானமும் வழங்கப்பட்டது. ஆண்டி பாலகருக்கு அரோகரா. எல்லாம் வல்ல இறைவன் திருவருளாலும் நிறுவனங்களாலும் ஆண்டி பாலகருடைய தனிப்பெரும் கருணையினாலும் நமது செம்மடிப்பட்டி, மதுரை மேலூர் செம்மடிப்பட்டி ஆண்டி பாலகர் மகா கும்பாபிஷேகமானது கடந்த 3 தினங்களாக பூர்வாங்க கிரியை முதல் ஆரம்பித்து கணபதி ஹோமம், மகா சுதர்சன வேள்வி, நவகிரக வேள்விகள் எல்லாம் நடைபெற்று 4 கால யாக பூஜையுடன் இந்த கும்பாபிஷேகம் சீரும் சிறப்புமாக நடைபெற்றது. இந்த கோவிலை எடுத்துக்கொண்டால் மிக புராதனமான, மிக பழமையான ஒரு கோவிலாக விளங்குகிறது. அந்த ஆண்டி பாலகருடைய சக்தி மூலாலயத்திலே, கருவறையிலே வேல் சுரூபமாக இருக்கிறார்கள். ஒரு காலத்திலே முருகக்கடவுளுடைய கோவிலை வேல் கோட்டம் என்று கூறுவார்கள். முருகனின்றி வேலை வணங்கலாம், வேலின்றி முருகனை வணங்க முடியாது. அப்பேற்பட்ட அந்த வேலானது இங்கே மூலாலயத்திலே பிரதானமாக இருக்கிறது. அந்த முருகருக்கு மிக உயரிய முறையிலே சிற்பசாஸ்திர முறைப்படி 63 அடி கல்லினால் ஆன ராஜகோபுரம் புதிதாக கட்டப்பட்டிருக்கிறது. ராஜகோபுரம் என்பது ராஜாமார்கள் அந்த காலத்திலே தன்னுடைய செல்வத்தை காண்பிப்பதற்காக ஒரு ராஜகோபுரத்தை நிர்மாணம் செய்வார்கள். அப்படி அந்த ராஜாமார்கள் செய்தது போல இப்பவும் இந்த ராஜகோபுரமானது கல்லாலான முழுக்க 63 அடியும் கல்லாலான அந்த சிற்பசாஸ்திர முறைப்படி இந்த விமானம், இந்த ராஜகோபுரம் கட்டப்பட்டு மகா கும்பாபிஷேகம் மேலே 7 கலசங்களோடு சேர்ந்து மகா கும்பாபிஷேகம் சீரம் சிறப்புமாக நடைபெற்றது. கோயில் வந்து நல்ல சிறப்பாக பண்ணியிருக்காங்க. எல்லாரும் கிட்டத்தட்ட ஒரு 10,000 பேருக்கு மேலே வந்து கும்பாபிஷேகம் பார்க்க வந்திருக்காங்க. நல்லா அன்னதானம் நடந்துகிட்டு இருக்கு. எல்லாரும் நல்லபடியாக பக்தர் கும்பிட்டு போயிருக்காங்க. எல்லாருக்கும் ஆண்டி பாலகர் சாமி திருக்கோயிலில் இத்தனை பெரிய நிகழ்ச்சி நடைபெறும் என்றும் யாரும் நினைத்து கூட பார்க்கவில்லை. இந்த அளவுக்கு நடக்கும்னு எல்லாமே மாப்பிள்ளையுடைய எல்லாருடைய உதவியினால் இந்த ஆண்டி பாலகர் அருள் தந்து எல்லாம் நல்லபடியாக எந்த அசம்பிதமும் இல்லாமல் நல்ல முறையில் நடந்து எல்லாருமே சந்தோஷமாக இருக்காங்க. செம்மணிப்பட்டி கிராமத்தில் தென்முக கடவுளாக ஆண்டி பாலகர் சாமி அமைஞ்சிருக்கு. பல நூற்றாண்டு கணக்காக வந்து இதில் அனுபவிச்சுருக்கு எங்களுக்கு எல்லாத்துக்குமே. இந்த கோயில் வந்து இப்போ சமீபத்தில் வந்து சிவபெருமான் கூடிய இந்த லிங்கத்தை கூட கண்டுபிடிச்சி எடுத்திருக்காங்க. நாங்கள் வந்து அது சார்பாகவும் விசேஷ பூஜை நடந்துக்கிட்டு இருக்குது. இந்த கோயிலோட சிறப்பு வந்து தைப்பூசத்துக்கு வந்து தீ முதிச்சு வேல் குத்தி பிள்ளை வரன்றவங்களுக்கு, கல்யாணம் வரன்றவங்களுக்கு மிக சிறப்பான ஸ்தலம் அது. இப்போ சிறப்பான ஏற்பாட்டில் 4 அம்பலாறு சார்பாகவும் நன்குடையார் சார்பாகவும் சிறப்பாக 64 அடியில் கற்கோபுரம் இந்த ஏரியாவில் இல்லாத அளவுக்கு கற்கோபுரத்தை உருவாக்கி கும்பாபிஷேகம் நடத்தியிருக்கோம். அதற்கான பக்தர்கள் வந்து ஆசீர்வாதம் பெற்று செல்றாங்க. ஸ்ரீ ஆண்டி பாலகர் கோவில் கும்பாபிஷேக சிறப்பாக நடைபெற்றது என்பதை பெரும் மகிழ்ச்சியோடு தெரிவித்துக் கொள்கிறோம். மதுரை மாவட்டம் மேலூர் வட்டம் செம்மணிப்பட்டி கிராமத்தில் அமைந்திருக்கும் தென்முக கடவுள் ஸ்ரீ ஆண்டி பாலகர் சுவாமி திருக்கோயில் மகா கும்பாபிஷேகம் 64 அடியில் ராஜகோபுரம் கல்லால் கட்டப்பட்டுள்ளது. இது கும்பாபிஷேகம் மிக சிறப்பாக நடைபெற்றுக் கொண்டது. அன்னதானம் மற்றும் இந்த ஸ்தலம் வந்து வேளால், மூலஸ்தலம் வேளால் ஆனது. ரொம்ப சக்தி வாய்ந்த தெய்வம். குழந்தை வரம் இல்லாதவர்களுக்கு குழந்தை வரம் கொடுப்பார். வேண்டிய வரங்களை கொடுக்கக்கூடிய தெய்வம் இது. இது ஆண்டி பாலகரின் கும்பாபிஷேக விழாவில் அனைவரும் பக்தர்கள் பல லட்சக்கணக்கான பேர் வந்திருந்தார்கள்.
அவர்கள் வந்து வெற்றிகரமாக நல்லா, ஏன்னா அந்த கால கற்களால் கட்டப்பட்ட கோபுரம் இது வந்து யாருமே இத்தனை வருஷமாக அதை புதுப்பிக்காமல் விட்டுருந்தாங்க. இப்போ தான் கொஞ்சம் கொஞ்சமாக மக்கள் வாசியை புதுப்பித்து அதை வந்து கொண்டாடுறாங்க. இதே மாதிரி நீ வருஷம் அதை ஒரு நிகழ்வாக கொண்டாந்து அதை கொண்டாடணும். அதுதான் மக்களுக்கு விரும்புகிறது. அது மாதிரி இப்போ லட்சக்கணக்காக கொண்டு பண்ணியிருக்காங்க. அன்னதானமும் நடந்துக்கிட்டு இருக்கு. அன்னதானமும் சிறப்பாக 3 நாள் நடந்துக்கிட்டு இருக்காங்க. லட்சக்கணக்கான மக்கள் வந்து சாப்பிட்டு போய்கிட்டு இருக்காங்க. இது சாப்பாடை யாரும் வேஸ்ட் பண்ண வேணாம், அதை வேஸ்ட் பண்ணாமல் சாப்பிடுங்க. அனைவரும் வந்து ஆண்டு வணங்கி சிறப்பாக நிகழ்வை கொண்டாடுங்க.